கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு கொடுக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 5வது வசனம். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எதற்காக நீண்ட நாட்களாய் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை காத்திருந்தீர்களோ அவைகளுக்கு இன்றைக்கு உத்தரவினை பெற்றுக் கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இந்த நாளிலும் அநேகருடைய நம்பிக்கை அழிந்து போகிற இருக்கின்றது. அன்றாட வாழ்க்கையில் காண்கிறதான எதிர்கொள்கிறதான சூழ்நிலைகள், போராட்டங்கள் அநேகரை நம்பிக்கையற்ற சூழ்நிலையையும் நம்ப சுகத்திற்காக மருத்துவரையும், பயணத்தின் போது ஓட்டுநரையும், எதிர்கால தேவைக்கு மண்ணையும் பொன்னையும், முதிர் வயதில் பிள்ளைகளையும், இப்படி நம்பிக்கையை வைத்து கிடைக்கும் ஆறுதல், ஒத்தாசை, பாதுகாப்பு கிடைக்கும் என்று காத்திருக்கிறவர்கள் அநேகர். இவர்கள் எல்லாவற்றிலும் தோல்வியும், ஏமாற்றமும், வஞ்சகமும், கைவிடப்படுகிற நிலையும் காணப்படும் பொழுது என்ன செய்வது அறியாதவர்கள் கலங்கி நிற்கிற நிலை. வேதத்தில் பிரசங்கி புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது சூரியனுக்கு கீழே செய்யப்படுகின்ற காரியங்கள் எல்லாம் கவனித்து பாருங்கள். எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று உள்ளது. ஆகவே மாயையான சஞ்சலத்தை தருகிறதான காரியங்களில், செயல்களில், மனிதர்களிடத்தில் உங்கள் நம்பிக்கையை வைக்காமல் கர்த்தரிடத்தில் வைப்பீர்களானால் அவரிடத்திலிருந்து நீதி உத்தரவுகள் பிறக்கும், ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்மை விசுவாசித்தவர்களுக்கு நீதி உத்தரவு அருளியதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், விசுவாசித்து பெற்றுக்கொண்ட நீதி உள்ள உத்தரவு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கையில் அங்கே சுனேமியாளை குறித்து பார்ப்போமானால், அவள் தான் இருக்கிற தேசத்திலே பஞ்சம் உண்டானபடியினால் தன்னுடையதான நிலங்கள், வீடு யாவற்றையும் விட்டு பெலிஸ்தரின் தேசத்திலே 7 வருடம் பஞ்சம் முடியும் மட்டும் போய் சஞ்சரிக்கின்றாள். பிறகு பஞ்சம் முடிந்தது என்று கேள்விப்பட்டு திரும்பி தன் ஊருக்கு வருகையில் தான் விட்டு சென்ற ஆஸ்திகளை திருப்பிக் கொள்ள வேண்டி ராஜாவிடம் முறையிடும்படி செல்கின்றாள். தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படி தன் சொந்த தேசத்தை விட்டு பிற தேசத்தில் 7 வருடம் காத்திருந்ததை கர்த்தர் அறிந்தவராய் சுனேமியாளுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளும்படி ராஜாவின் கண்களில் தயவை உண்டு பண்ணுகிறார். அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேசத்தை விட்டு திரும்பி வந்த நாள் வரையில் உண்டான வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி கர்த்தர் நீதியுள்ள உத்தரவை பிறப்பித்து கொடுத்து ஆசிர்வதிக்கிறதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கு நம்பிக்கையும் மக்களாய் கர்த்தரின் சமூகத்தில் கர்த்தரின் வார்த்தையை விசுவாசித்து பொறுமையோடு உங்களின் சுகத்திற்காக, வாழ்க்கைக்காக, அரசாங்கத்திடத்திலிருந்து வர வேண்டிய நல்ல பதிலுக்காக, பொருளாதார தேவைகளுக்காக, இப்படி எவைகளுக்காக பொறுமையோடு கர்த்தர் சொன்னதை செய்யும் வரை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிற காத்திருப்புகளில் இன்றைக்கு உங்களுக்கு அவைகளெல்லாம் தரப்போகின்றார். சமாதானம், சந்தோஷம், பலன், ஆரோக்கியம், நம்பிக்கை, விசுவாசம் போன்றவற்றையும் இன்றைக்கு நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படி ஆசிர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், விடாது சென்று பெற்றுக்கொண்ட நீதி உத்தரவு. லூக்காவின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஒரு விதவை குறித்து பார்ப்போமானால், தனக்கும் எதிராளிக்கும் இருக்கும் வழக்கை அந்த பட்டத்தில் இருக்கும் நியாயாதிபதியிடம் எடுத்து செல்கிறாள். ஆனால் அந்த நியாயாதிபதியோ மனுஷன் மதியாக இருந்தபடியால் வழக்கை விசாரிக்காமல் தள்ளி போட்டுக் கொண்டே போனான். ஆனாலும் விதவை தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று அவனை விடாமல் தொந்தரவு செய்து தினந்தோறும் சென்று விண்ணப்பித்துக் கொண்டே இருக்கின்றாள். வெகு நாளாகிய அவனுக்கு நீதி செய்யும் ஒரு நாள் அவனின் இருதயத்தை கர்த்தர் அசைக்க பண்ணுகிறார். உடனே அவன் விதவைக்கு நியாயம் செய்ய வேண்டும், இனி
படாதபடிக்கு என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்று வாசித்தருகின்றோம். என கருமையானவர்களே, அறியாதவர்களாலும் மறைமுகமாகவும் சத்துரு உங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை செய்தும் உபத்திரவங்களை தந்தும் அடிக்கடி உங்களை கொண்டிருக்கிற இவைகளுக்காக நீதி வேண்டும்படி தீர்வு காணும்படி பலரின் உங்களுக்காய் கர்த்தர் இன்றைக்கு கடின பதில்களை பெற்றுத் தருகின்றார். அலைச்சல்களை ஒழுங்கு பண்ணி சமாதானத்தை தந்து நீதி உத்தரவுகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரையும் கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசியாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளை விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 23வது வசனம். கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் ஆச்சரியமான சில நன்மைகளையும் நீங்கள் நினைத்தும் பார்த்திராத ஆசீர்வாதங்களையும் தந்து ஆசீர்வதிக்கும்படி இன்றைய நாளை வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகர் பல தேவைகளுக்காக, காரியங்களுக்காக அநேக வழிகளில் முயற்சி செய்து அவைகள் முடியாது போகவே சோர்ந்து போய் இனிமேல் நாம் முயற்சி செய்த இடத்திலிருந்து நமக்கு நன்மை வராது என்று முடிவெடுத்து இருப்பீர்கள், அல்லது முயற்சியை கைவிட்டு இருப்பீர்கள். சில வேளைகளில் அவைகளை குறித்து மறந்தே போயிருப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் நீண்ட நாட்களாய் காத்திருந்த, முயற்சி செய்த, மறந்து போன காரியங்களை, தேவைகளை ஆச்சரியமாய் நடத்த போகின்றார். அதிகமாய் பிரயாசம் எடுத்து செய்ய நினைத்தவைகளை இன்றைக்கு சுலபமாக செய்து முடிக்கும்படி பலனை தருகிறவராய் இருக்கின்றார். அவைகள் உங்களின் கண்களுக்கே ஆச்சரியமாய் காணப்படும்படி ஆசிர்வதிக்கின்றார். ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே கர்த்தர் யோசுவாவிடம் ஆற்றின் நடுவில் உள்ள 12 கற்களை தெரிந்து கொண்டு 12 கோத்திரத்தில் உள்ள ஆசாரியர்களிடம் கொடுத்து அதை அக்கறைக்கு கொண்டு போகும்படி கூறுகின்றார். இந்த 12 கற்களை குறித்து பார்க்கும் பொழுது அவைகள் யோர்தானில் கரை புரண்டு வருகின்ற வெள்ளத்தினால் நிற்க முடியாமல் விழுந்து விட்டவைகள். மேலும் அவைகள் வெள்ளத்தின் வேகத்தினாலும் பாய்ந்தோடும் தண்ணீரின் அழுத்தத்தினாலும் ஆற்றின் நடுவிலே யாருக்கும் அடையாளம் தெரியாமல் அமிழ்ந்து போன்ற காணப்பட்டவைகள். அவைகள் கர்த்தர் யோசுவாவை கொண்டு எடுத்து தலைமுறை தலைமுறையாக பேசப்படும் 12 கோத்திரத்தின் சாட்சியின் கற்களாய் ஆசிர்வதித்தார் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட பல சோதனைகள், வேதனைகள், வியாதிகள், குழப்பங்கள் போன்றவைகள் யோர்தானின் வெள்ளம் போல் வந்து மோதியடித்து உங்களின் வாழ்க்கையில் அடையாளங்களை அமிழ்ந்து போகும்படி செய்திருக்கலாம். அதனால் கண்ணீரோடும் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடும் யாருமே விசாரிப்பாரற்றவர்களாய் சூழ்நிலையினால் ஆழத்தில் அமிழ்த்தப்பட்டவர்களாய் காணப்படுகின்ற உங்களை கர்த்தர் காண்கிறார். யோர்தானில் கரை புரண்டு ஓடுகிற வெள்ளத்தை போன்ற சூழ்நிலைகளினால் சாய்ந்து போன கல் என்று நினைத்திருக்கின்ற உங்களை சாட்சியின் கற்களாய் நிறுத்துவேன் என்கிறார். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் யோர்தானின் வெள்ளமாய் இருக்கிறதே என்றும், கோலியாத்தை போன்று பல சூழ்நிலைகள் அனுதினமும் வந்து வந்து கெர்ச்சித்து கொண்டு இருக்கிறதே என்றும் கலங்கிக் கொண்டும் பயந்தும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களின் யோர்தானின் சூழ்நிலைகளை கடக்கும்படியும் கெர்ச்சிக்கிற கோலியாத்தின் சத்தங்களை தாழ விழப்பண்ணியும்
அவமானம், நிந்தையான பேச்சுக்களினால் அடையாளம் தெரியாது போன உங்களின் வாழ்க்கையை பலரும் ஆச்சரியமாய் பார்க்கும்படி சாட்சியின் கற்களாய் மாற்றுகின்றார். அதிசயங்களை செய்கிற தேவன் ஒருவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று வாக்கு பண்ணின தேவனை, அவரின் வார்த்தையை விசுவாசியுங்கள். உங்களை அதிசயம் காண பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆமென். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 39வது வசனம். இயேசு கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாய் ஆரவரித்து கொண்டிருந்தவைகளை நிறுத்தி சமாதானத்தையும் அமைதலையும் தருகின்ற நாளை வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வழிகளில் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், தாமதங்கள், தடைகள், பலவீனங்கள் என்று அனுதினமும் துரத்தி கொண்டும் எரிந்து கொண்டும் இருக்கின்ற சூழ்நிலைகளில் விடுதலையாக முடியாமலும் வீணான குழப்பங்கள், பிரிவினைகள் போன்றவற்றினாலும் முயற்சிக்கின்ற காரியங்களில் காணப்படுகின்ற தடைகளினாலும் சமாதானத்தை இழந்தவர்களாய், பல கேள்விகளுடன் விடை காண முடியாதவர்களாய், புதிய விடியலுக்காய் காத்து கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தர் இன்றைக்கு தான் பேசிக் கொண்டிருக்கின்றார். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். என் நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்கிறார். ஆகவே பெருவெள்ளத்திற்கு புகலிடமான கர்த்தரை நம்புங்கள், அவரை நோக்கி பாருங்கள், விசுவாசியுங்கள். அவர் உங்களை பயப்படுத்துகின்ற இரைச்சலின் சத்தத்தை நிறுத்தி சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் ஏசாயாவின் புஸ்தகம் 36வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே அசீரிய ராஜாவாகிய சனகெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கு விரோதமாக அவைகளை பிடித்து கொள்ள வேண்டி ரப்சாக்கே என்பவனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தினான். அவனோ பெரிய சேனையோடு புறப்பட்டான். கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் மனிதர்களையும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையும் ரப்சாக்கே தகாத வார்த்தைகளினால் பேசி நிந்தித்தான். இதை கேட்ட எசேக்கியா மிகவும் துக்கமடைந்து இருட்டொடுத்தி உபவாசித்து தேவ சன்னிதானத்தில் கண்ணீரோடு விண்ணப்பிக்கின்ற வேளையில் கர்த்தர் ரப்சாக்கே தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை அவனுக்குள் அனுப்பி அவனை பட்டயத்தால் விழப்பண்ணினார். மற்றும் அசீரிய ராஜாவாகிய சனகெரிப்போ அவன் குமாரனால் வெட்டி கொல்லப்பட்டான் என்றும் கர்த்தர் தம் ஜனத்திற்கு நன்மை செய்து தப்புவித்தார் என்றும் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்விலும் கூட இப்படிப்பட்டதான ரப்சாக்கே போன்ற சில வேண்டாத தீமைகளும் சத்ருவின் கிரியைகளும் அடிக்கடி வந்து உங்களையும் உங்களின் சரீரத்தையும் குடும்பங்களில், ஊழியத்தில், பணியிடங்களில் என்று உங்களின் ஆசீர்வாதங்களை கெடுத்து நன்மைகளை, சமாதானத்தை, சுகத்தை கொள்ளையிட்டும் சூறையாடியும் அபகரிக்கவும் நினைக்கும் பொல்லாத சூழ்நிலைகளை கண்டு எப்படி இவைகளிலிருந்து தப்பி பிழைப்போம் என்று பயத்தோடு காணப்படுகின்ற உங்களுக்காய் கர்த்தர் உங்களின் சூழ்நிலைகள் மகா இரைச்சலோடு கோலியாத்தை போன்று விடாமல் அனுதினம் இறைந்து கொண்டும் எசபேலை போன்று சபதம் எடுத்து துரத்தி கொண்டும் ரப்சாக்கே போன்று கெர்ஜித்துக் கொண்டும் இருக்கிறவைகளை இன்றைக்கு அதன் இரைச்சல்களை அமைதலாக்குகின்றார்.
அதன் ஆக்கிரமிப்புகளை அதட்டுகின்றார். சீறி பாய்ந்து வருகிறவைகளை கட்டளை கொடுக்கின்றார், இறையாதே, அமைதலாயிரு என்று. ஆகவே இன்றைய நாளில் இதுவரையில் உங்களுக்கு எதிராய் எழும்பின சத்ருவின் சத்தத்தை அதட்டுகின்றார். அது செயல்படாது போகும்படி செய்து நிரந்தர அமைதியை தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.